31வது பேஜில் பாடம் பத்தின் மீதி உதாரணங்கள் தான் பார்த்துட்ருக்கோம். சுகூன் பெற்ற ஹம்சாவின் விளக்கம். இது வந்து நான் தமிழில் ரூல்ஸ் எழுதப்பட்ட ஒரு புக்கில் இந்த பேஜ் போட்டு அதில் காட்டி எக்ஸ்பிளைன் பண்ணிவிட்டு இது வந்து போட்டிருப்பேன். லாங் வீடியோஸ் பாருங்கள், உங்களுக்கு நிறைய டீட்டெயில்ஸ் இன்ஃபர்மேஷன் கிடைக்கும். சுகூன் பெற்ற ஹம்சாவின் விளக்கம். என்னடா அலிஃபை காட்டிட்டு ஹம்சா சொல்கிறா அப்படின்னு நினைக்க வேண்டாம். சேனல் புதுசாக இருந்தால் நம்மளோட வீடியோஸ் பாருங்கள். அலீஃப் எம்டியாக காலியாக இருந்தால் மட்டும்தான் அலீஃப், குறியீடுகள் பெற்ற அலீஃபை ஹம்சான்னு தான் சொல்லணும் அப்படின்னு சொல்லியிருப்போமா. ஹம்சா சுகூன் பெற்ற ஹம்சா. இது வந்து நம்ம என்ன தப்பு பண்ணுறோம், நம்மள 90% 95% மக்கள் என்ன தப்பு பண்ணுறோம் குர்ஆன் ஓது தெரிஞ்சும் அப்படின்னா, ஹம்சா மேலே சுகூன் வந்தால் இக்கு சவுண்டு போட்டு ஓதும். இக்கு சவுண்டு போட்டு ஓதலாமா? அது சரியா? முற்றிலும் தவறான ஒரு. ஹம்சாக்கு எப்படி சவுண்ட் கொடுக்கணும்னா, சுக்கூன் பெற்ற ஹம்சாவை அதிர்வுடன் உச்சரிக்க வேண்டும். அதிர்வுடன் எப்படி உச்சரிக்கணும், லாங் வீடியோஸில் வந்து நான் தெளிவாக சொல்லியிருப்பேன். நீங்கள் வந்து அதில் போய் பாருங்கள். ஏன்னா ஷார்ட்ஸில் டைம் நமக்கு கம்மி இல்லையா, அதனால் வந்து அவ்வளோ எக்ஸ்பிளைன் பண்ண முடியாது. ஒரு சில உதாரணங்கள் மட்டும் சொல்கிறேன். சுக்கூன் பெற்ற ஹம்சாவுக்கு முன்னாடி என்ன எழுத்து இருக்குது, அந்த எழுத்துக்கு என்ன குறியீடு இருக்குது, அந்த எழுத்தும் அந்த குறியீடும் சேர்ந்தால் எந்த ஓசை வருது, அந்த ஓசையை அதிர்வோடு ஓதணும். அப்படி தான் வந்து சுக்கூன் பெற்ற ஹம்சாவை ஓதணும். நிறைய பேர் எப்படி ஓதிட்டுருக்கோம் அப்படின்னா 90% சொன்னேன் இல்லையா, 95% எப்படி ஓதணும், பக் பக் கிடையாது. இது என்ன எழுத்து இருக்குது, பா. பாக்கு குறியீடு ஜபர். பாவும் ஜபரும் சேர்ந்தால் என்ன ஓசை வருது, பா ஜபர் பா. பாவை வந்து கொஞ்சம் உதறி ப ப அந்த மாதிரி ஓதணுமே தவிர பக் அப்படி ஓதக்கூடாது. நிறைய பேர் வந்து பக் அப்படி தான் ஓதுறீங்க, அது கூடவே கூடாது. சரிங்களா. தா ஹம்சா ஜபர் டக். டக்கு கிடையாது. தா ஹம்சா ஜபர் என்ன சவுண்டு, தா. த தாவே வந்து கொஞ்சம் உதறணும், த அந்த மாதிரி. சீன் ஹம்சா ஜபர் சக் கிடையாது, ச. ச சீனும் ஹம்சாவும் சேர்ந்தால் என்ன சவுண்டு, அந்த சவுண்டை வந்து உதறணும், ச. ஹம்சாவுக்கு முன்னாடி இருக்கிற லெட்டர், அதுக்கு இருக்கிற குறியீடு, அந்த லெட்டரும் குறியீடும் சேர்ந்தால் என்ன ஓசை, அந்த ஓசை தான் வந்து உதறணும். இது பாருங்கள், வ பி ஜி ஷி து ரு. நிறைய பேர் வந்து ஷிக் துக் ருக் அந்த மாதிரி தான் ஓதிட்டுருக்கோம். 95% அப்படி ஓதக்கூடாது, முற்றிலும் தவறு. இன்ஷால்லா உங்களோட வீடியோஸை என்னோடய நம்பருக்கு நீங்கள் அனுப்பி வைங்க, நான் வந்து யூடியூப்பில் எடிட் பண்ணி வைக்கிறேன் இன்ஷால்லா. சரிங்களா. இதை வந்து நம்ம இதுக்கப்புறம் மாற்றிப்போம். அதை வந்து உதறி ஓதுறமே தவிர இக்கு சவுண்டு போட்டு ஓதாதீங்க.